எடப்பாடி ஆட்சி வந்து சிறப்பான ஆட்சின்னு சொல்ல வரீங்க. இதுவரை நடந்த ஆட்சியிலேயே நான் தமிழ்ல தான் நம்ம தாய்மொழியில தானே பேசுறேன். இதுவரை நான் முதல்ல நீங்க கேட்க போறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் இந்த ஆட்சியை பத்தி நீங்க என்ன சொல்ல வர்றீங்க. இப்ப நீங்க மறுபடியும் எத்தனை சுத்தி வந்தாலும் என் பதில் பின்ன நான் சொன்ன பதில் தான். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆனா வந்து எடப்பாடி என்ன சொல்றாங்க, முன்னாள் அமைச்சர் என்ன சொல்றாங்க, பிஜேபி கூட்டணியில வந்து டிடிவிக்கு ஓபிஎஸ் எந்த அமைச்சர்கள் சொல்றாங்க? முன்னாள் அமைச்சரோட பேச்சு ஓடிட்டு இல்ல அது நீங்க அந்த பேட்டியெல்லாம் சரியா பார்த்துட்டு சொல்லுங்க. இதுக்கெல்லாம் நீங்க நான் நேரத்தே சொன்ன சென்னையில திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவின் தமிழ்நாடு தலைவர் அவர்கள்ட்ட இந்த கேள்வியை கேளுங்க. அவருக்கு சரியான, ஏன்னா என்டிஏ கூட்டணியின் சேர்ந்த தமிழ்நாடு பிரிவின் தலைவர் அவர், பாஜகவுடைய தலைவர், அவர்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா அவருக்கு உங்களுக்கு இதுக்கு சரியான பதிலை சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேச்சுவார்த்தை வரும்போது தனிப்பட்ட சாதனைகளா திருமணங்களால வந்து ஓபிஎஸ் அவர்கள் நீங்கள் வந்து ஒன்னா சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வருது. இதனால வந்து நீங்க தனிப்பட்ட கூட்டணி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவதுங்க 24 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மோடி அவர்கள் மீண்டும் 3வது முறையாக பாராளுமன்ற தேர்தலின் போது 24 பாராளுமன்ற தேர்தலின் போது மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்பதற்காக நாங்கள்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தோம். 26ல் திமுக என்கிற தீய சக்தியை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம். இந்த கூட்டணியை பற்றி யாராவது ஏதோ பதில் சொன்னா, கேள்வி பேசினாங்கன்னா அதை திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதில் சொல்வதுதான் சரியாக இருக்கும். அவரிடம் கேள்வி. உதயநிதி அவர்களின் நெருங்கிய நண்பர், அவர் நிழல் போல் இருக்கக்கூடியவர் தான் நிதிஷ் என்பவர் எல்லாம் பேசிக்கிறாங்க. அவர் அரசாங்கத்தில் எந்த பதவி வைக்கிறதான்னு தெரியல. அவர் வந்து அவர் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள்லாம் வருது. இதுக்கெல்லாம் அந்த முதலமைச்சர் தான் பதில் சொல்ல வேண்டியது. பார்த்திபன் ராணிப்பேட்டையில் அறிவிக்கவில்லை. ராணிப்பேட்டை தொகுதிக்கு நான் எந்த வேட்பாளரையும் அறிவிக்கல. இந்த கேள்வியை நீங்க கேட்குறீங்க, நீங்க போட்டியிட போறீங்களான்னு கேட்குறீங்க. இது பத்திரிகை தர்மத்துக்கு உட்பட்டதுன்னா நான் அன்றைக்கு சோளிங்கர் பேசியது எப்படி கூட்டணி தர்மத்தை மீறியதாக இருக்கும். நீங்க என்ன வந்து கேட்குறீங்க, கூட்டணியில ஒரு கூட்டணியில் இருக்கிறப்ப நீங்க முதுகுளத்தில் போட்டிடுவீங்களான்னு கேட்கிறப்ப அதற்கு நான் ஒரு பதில் சொன்னா அது கூட்டணி தர்மத்தை மீறிவிட்டதாக நீங்களே செய்திகள் வெளியிடுறீங்க. ஒரு கட்சியின் தலைவர் ஒரு தொகுதியில பொதுக்கூட்டமோ இல்ல நிர்வாகிகள் கூட்டமோ நடத்துறப்ப தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் உற்சாகப்படுத்துவதற்காக பேசுவதையெல்லாம் நீங்க கூட்டணி தர்மத்தை மீறிவிட்டதாக நீங்க ராணிப்பேட்டை தவறாக கேட்டீங்க. அப்படி சொல்றப்ப நீங்க இந்த கேள்வி கேட்குறீங்களே, நீங்க முதுகுளத்தூர்ல போட்டிடுவீங்களான்னு, இது எப்படி வந்து பத்திரிகை தர்மமா என்கிறத நீங்க தான் யோசிச்சு சொல்லுங்க. முதல்வர் வந்து எல்லாருக்கும் எல்லாம் என்பது வந்து திராவிட மாடல், எல்லாருக்கும் இல்லை என்பது தேசிய பாஜக மாடல் அப்படின்னு. எல்லாருக்கும் இல்லைன்னா அவங்க திமுகவின் முதல் குடும்பத்திற்கு தான் எல்லாருக்கும் எல்லாமே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடையாதுங்கிறத தேர்தல் வாக்குறுதிகள்ல 90% நிறைவேற்றாமல் இந்த ஆட்சியாளர்கள் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பதே தெரியும். அதனால அவங்க பேசுற அந்த தமிழ் வார்த்தை சாரங்கள்லாம் மக்கள் நம்ப மாட்டார்கள். இப்ப கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு தொலைக்காட்சிகள்ல பார்த்தோன்னா உசிலம்பட்டி அருகே தும்மக்குண்டுங்கிற ஊர்ல 10th எக்ஸாம்ல நிறைய மாணவர்கள் அங்க 9 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. தமிழாசிரியரே இல்லை என்கிற நிலைமைக்கு அந்த பள்ளியில இல்லைங்கிற அளவுக்கு இந்த ஆட்சியாளர்கள் நடந்து கொண்டிருக்கிற போது இவர்கள் தமிழ் தமிழ் என்று கத்துவதெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கு தான். 4 ஆண்டுகள் தமிழக அரசு ஆட்சியுடைய செயல்பாடு இதுவரை இப்படி ஒரு மோசமான ஆட்சி நடந்ததில்லை என்பதுதான் மக்கள் எல்லா இடங்களிலும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நல்ல முடிவு தரும். திமுக என்கிற தீய சக்தி கூட்டணியை வீழ்த்துவதற்கு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கூட்டணி எங்களது கூட்டணி தான். உறுதியாக நாங்கள் திமுகவை முறியடிப்போம்.
திமுக கூட்டணியில இருந்து வேற யாரும் விலகி வந்து பாஜக கூட்டணியில் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. நீங்க தான் அதை பத்தி பேசணும். கடந்த ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு என்ன டிஃபரன்ஸ்? இந்த ஆட்சி இதுவரை நடந்த, ஏற்கனவே சொன்ன பதில், இதுவரை தமிழ்நாட்டில் நடந்த ஆட்சிகளிலே மோசமான ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த ஆட்சி ஒரு நல்லா இருந்தது. இதுவரை தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஆட்சிகள்ல மிகவும் மோசமான ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்குங்கிற, இதுக்கு மேல நீங்க இதுல என்ன பதிலா நீங்க வேண்டியதை நீங்க எழுதி கொள்ளுங்க. எடப்பாடி ஆட்சி சிறப்பான ஆட்சின்னு சொல்ல வரீங்க. இதுவரை நடந்த ஆட்சியிலேயே நான் தமிழ்ல தான், நம்ம தாய்மொழியில தானே பேசுறேன். இதுவரை நான் முதல்ல நீங்க கேட்க போறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் இந்த ஆட்சியை பத்தி நீங்க என்ன சொல்ல வர்றீங்க. இப்ப நீங்க மறுபடியும் எத்தனை சுத்தி வந்தாலும் என் பதில் முன்ன நான் சொன்ன பதில் தான். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.